அமெரிக்கா நாட்ல டாலக்ஸ், டெக்சாஸ்ல வந்து 1946ல வந்து பொறக்குறாரு. ஆரம்ப கட்டத்திலே வந்து சின்ன பையன்லயா இருக்கு. அவரோட சிறிய வயசுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் இருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா 6 வயசு வரைக்கும் மத்த சாதா சராசரியான பசங்க மாரி தான் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு போலியோ அட்டாக் ஆகுது. ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாரு. அவருக்கு வந்து ஆர்டிபிஷியல் லங் அத வந்து அயர்ன் லங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமா தான் வந்து அவரால மூச்சே விட முடியும். ஒரு சின்ன ஒரு டியூப் அயர்ன் டியூப் மாரி இருக்கும். அதில வந்து கழுத்துக்கு மேல மட்டும் உங்களுக்கு வெளில வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த டியூப்க்குள்ள இருக்கும். ஸோ கம்ப்ரஸ் ஏர் மூலமா வந்து செஸ்ட்டே வந்து அத கம்ப்ரஸ் பண்ணி ஒரு லங்ஸோட ஒரு வேலைய வந்து வெளில இருந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து அவங்களால உயிர் வாழ முடியும். எந்த ஒரு போலியோ அட்டாக் வந்தவங்களாலயும். ஸோ இந்த வகையில அவர் போலியோ அட்டாக் வந்தனால, ஸோ அவர் வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்தில ரொம்ப கஷ்டப்பட்டார். பட் அவர் வந்து அந்த அயர்ன் லங் இல்லாமலே வந்து நெறைய நேரல வந்து பிராக்டிஸ் பண்ணி, ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, காலையில வந்து அவரால அயர்ன் லங் இல்லாம வீல் சேர்ல அவரு வெளியில வந்து அவரு படிக்கிறதுக்கு, வெளியில வந்து அவரால சுத்த முடிஞ்சது. வெளியில போக முடிஞ்சது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இரவுக்கு மட்டும் வந்து அவரு அந்த அயர்ன் லங் பயன்படுத்துவாரு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டிகிரி 2 யுனிவர்சிட்டில 2 டிகிரி முடிச்சு ஒரு லாயராவே ஆனாரு. லாயர் ஆயி கோர்ட்டுக்கு போய் சில கேஸஸ்க்குலாம் ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளவு வந்து ஒரு டெடிகேட்டிவ் ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்ந்திருக்காரு. ஸோ பால் அலெக்சாண்டர் அதுக்கப்புறம் துரதிர்ஷ்டவசமா 2024 மார்ச்ல பார்த்தீங்கன்னா வந்து அவரு உயிரிழக்கிறாரு. பட் இவரோட லைஃப் ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்குங்க எல்லாருக்கும்.